வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் கார பூரி ஒன்று செஞ்சு காட்டுறேன். அதாவது கோதுமை மாவு வந்து 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், இலையை மாத்திரம் தண்டு இல்லாத கொத்தமல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நறுக்கி போட்டிருக்கேன். அதில் தேவையான உப்பு போட்டுக்கிறேன். ஒரு துளி மஞ்சப்பொடி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். காரப்பொரின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஒரு 4 காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது 1 ஸ்பூன் கூட போட்டு நீங்கள் பிசைஞ்சு வந்து பூரி செய்யலாம். இது வந்து ட்ரெயினில் போகும்போது எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து போகும்போது ரொம்ப ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அப்படியே போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி போகும்போது இந்த காரப்பொரி சும்மா எடுத்து எல்லாத்தையும் ஆளு கொண்டு கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே போகலாம். சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் காலி பண்ணுறதா இருந்தால் எதுவுமே தேவையில்லை. 2 நாள் 3 நாள் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம், நாங்கள் ஹோட்டல்லலாம் சாப்பிட மாட்டோம் வெளியில் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் 2 கப்புக்கு 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் ஆக ஆக நாள் ஆக கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். மாவு பிசைஞ்சிட்டேன். காரப்பூரி பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க. சீரகம் அந்த மிளகாய் எல்லாம் போட்டது சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே சாப்பிட்டுடலாம். நான் டேஸ்ட் பண்ணேன், செம்ம காரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காரப்பூரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹைதராபாத் ஸ்பெஷல் இது. அவங்க இன்னும் நல்ல காரம் போடுவாங்க அங்கெல்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.